தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த சில நாட்களாக நாம் 7 சபைகளுக்குரிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 6 சபைகளுக்குரிய செய்திகள் முடிவடைந்து 7வது சபையாகிய லவோதிக்கேயா சபையை குறித்த செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த லவோதிக்கேயா சபை குறித்த செய்தியிலே ஏற்கனவே ஆண்டவர் அந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்தின விதத்தை முதலாவது நம்ம பார்த்தோம். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். 2வது, கடந்த வெள்ளிக்கிழமையன்று நாம் பார்த்தோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாமாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் அந்த லவோதிக்கேயா சபை ஒரு நிர்விசாரமுள்ள வெதுவெதுப்பான இரட்டை வாழ்க்கை வாழுகின்ற அந்த சபையை குறித்து கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறதை நம்ம பார்த்தோம். நீ ஒன்று அனலாறு அல்லது குளிராயிரு, 2க்கு நடுவில் வெதுவெதுப்பான வாழ்க்கை மட்டும் வாழக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதை குறித்து நாம் கடந்த வெள்ளிக்கிழமை விவரமாக நம்ம பார்த்தோம். ஒன்று ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், எல்லாம் உலகத்தில் போயிடணும். சபைக்குள் இருந்து கொண்டு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரி ஒரு தோரணையிலே பின்மாற்றத்தோடு இருப்பது ரொம்ப ஆபத்து. வெளியில் இருக்கிறவன் அவன் நரகத்துக்கு பாத்திரம் அப்படி தெரிஞ்சிடும். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவன் பரலோகத்துக்கு போயிடுவான், ஓகே. ஆனால் அந்த வெதுவெதுப்பாக இருக்கிற நிலைமை தான் ரொம்ப மோசம்னு சொன்னேன். அதாவது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நம்பிக்கையோடு இருப்பான். நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், கண்டிப்பாக நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்து கடைசி நேரத்தில் ஏமாந்து போகிறவன் அவன்தான் இந்த வெதுவெதுப்பானவன். அதை தான் ஆண்டவர் மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கிறார். உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஏன்னா நீ கண்டிப்பாக பரலோகம் போயிடுவேன் ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையில் இருக்கிற, ஆனால் உன் வெதுவெதுப்பான வாழ்க்கை உன்னை பரலோகத்தில் சேர்க்காது, நீ நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னதன் அர்த்தமே அதுதான். ஏமாந்துடாத, உன்னை ஸ்பிரிச்சுவலாக மாற்றிக்கொள் என்பது தான் ஆண்டவருடைய காரியம். இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக அருமையான சில ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கிறதை, சில எச்சரிப்புகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதில் ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 17ஆம் வசனம் மட்டும் பார்க்க போகிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், உன்னுடைய உண்மையான நிலை நீ அறியலை, நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இந்த சபை பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையை அது அறியவில்லை, தன்னுடைய உண்மையான நிலையை புரியாமல் அந்த சபை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள், தரித்திரர்கள் மற்றும் பல விதங்களிலே இந்த சபையானது பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த சபை வெளியிலே தன்னை குறித்து என்ன சொல்லுகிறது, தன்னுடைய உண்மையான நிலையை அது அறியாமல் வெளியே அது பேசுகிற விதத்தை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய நிலைமையில தான் இருக்குது, தரித்திரத்தில் இருக்கிறது. அது தரித்திரம்னா உலக பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கிறது. அடுத்தது குருடுத்தனமும், தரிசனம் இல்லை, விஷன் இல்லாமல் இருக்குது. அடுத்தது நிர்வாணியமாக இருக்கிறது, தேவ மகிமை இழந்த நிலைமையிலே அது காணப்படுகிறது.
அதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அப்போ இந்த சபையிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஆபத்து. இவனுடைய காரியம் என்ன? பரிதாபத்துக்குரிய நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பரிதாபத்துக்குரிய நிலையிலே தான் இருக்கிறதை உணராமல் வெளிவேஷம், வெளியில வேற விதமாய் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தரித்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்திரம் அடைந்திருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் அது மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. குருடன்னா விஷன் கிடையாது, பார்வை இல்லை. அப்படின்னு என்ன? ஆவிக்குரிய ஒரு தரிசனம் இல்லை. என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம், எதை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாய் தெரியாது, தரிசனம் இல்லை. அடுத்தது, நான் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமை இழந்து நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். ஆனால் இவர்களோ தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியல, தாங்கள் தேவ மகிமை இழந்துட்டோன்றது அவங்களுக்கு தெரியல. தெரியாத நிலைமையிலே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பதை ஆண்டவர் இங்கே கண்டிக்கிறார். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலையை நாம் அறியணும். நம்முடைய நிலைமையை அறியாமல் இருப்பது ரொம்பவே ஆபத்து. நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னதென்பதை நமக்கு தெரியணும். ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம் நமக்கு தெரியணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேருந்து நம்ம இறங்குறோம் என்பதும் நமக்கு தெரியணும். இது ரொம்ப முக்கியம். இறங்குறோம் என்பது நமக்கு தெரியணும். அதை உணராமல் போனால் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வரும். அன்றைக்கு அவங்க நினைச்சாலும் திரும்பி ஏறி வருவது அவ்வளவு சாத்தியமில்லாத காரியமாக மாறிடும். ரொம்ப ஆபத்து. அப்போ இந்த சபையினுடைய காரியம் அவங்களுக்கு உணர்வில்லாத ஒரு இருதயம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நம்முடைய மேன்மைகளையும் நமக்கு அறிய தெரியணும், நம்முடைய வீழ்ச்சிகளையும் நமக்கு அறிய தெரியணும். இதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைகளெல்லாம் நடத்தினார். இந்த 7 சபைகளும் ஆவியானவரால் நடத்தப்பட்டது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றைக்குமே ஒரு நபரை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள் வந்து அவரை நடத்துவார். ஆனால் அந்த ஆவியானவர் அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்தும் பொழுது அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்கிறதை நிறுத்துவார். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. அந்த வீழ்ச்சி என்கிற காரியம் அவர்களுக்கே தெரியாது. அவங்களுடைய கிரியைகளை வைத்து அவங்க வந்து முதலாவது உணரணும். ஆனால் உணராத பட்சத்திலே அவங்களுக்கு தெரியாமலே போகும். ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு முழு வீழ்ச்சி வரும். அதற்கு நான் இப்போ வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19, 20 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இது சிம்சோனை குறித்த காரியம். அவள், அதாவது தெளிலாள், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கிறோம், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கினதை அவன் உணரலை ஃபர்ஸ்ட். 2வது, கர்த்தரே தன்னை விட்டு விலகி போனதை அவனால் அறிய முடியல. அவன் பலன் அவனை விட்டு போனதும் அவனுக்கு தெரியல, கர்த்தர் அவனை விட்டு விலகி போனதும் அவனுக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உணர்வற்ற இருதயம் என்பது. உண்மையிலேயே உண்மையான நிலையை உணராமல் போகும் பொழுது
அவங்களுடைய நிலைமையிலே ஒரு வீழ்ச்சி படுபாதாளத்தில் அவங்கள தள்ளும்போது அதையும் அவங்களால் உணர முடியாமல் போயிடும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பிரதிஷ்டை கர்த்தர் கொடுத்தார். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக பிரதிஷ்டை என்பது அவன் தாய்க்கே கர்த்தர் கொடுத்தார். நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே சிம்சோனுடைய தாய், அவள் பெயர் வேதத்தில் சொல்லப்படலை, மனோவாவின் மனைவி. அவளுக்கே கர்த்தருடைய தூதரானவர் தரிசனமாகி சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு, நீ அதற்காக எப்படி இருக்கணும், நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க கூடாதுங்கிறார். அடுத்தது சொல்றாரு, நீ பிரேத தண்டையில் போய் உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, உன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்றாரு. திராட்சை ரசத்தினால் செய்யப்பட்டதும் அது போல மற்ற எந்த விதத்திலும் நீ உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரதிஷ்டையோடு அவள் இருந்து அந்த பிள்ளையை பெறுகிறாள். சிம்சோனை குறித்தும் அவளுக்கு சொல்லப்படுகிறது, அவன் பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான். நசரேய விரதத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் ஒரு 6 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா நசரேய விரதத்தை குறித்து இருக்கும். அந்த நசரேய விரதத்தில் இருக்கிறவர்கள் தலைமயிர் சிரைக்கப்படக்கூடாது, அவர்கள் பிரேத தண்டையிலே போகக்கூடாது, இப்படி பல காரியங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவர்கள் பிறந்தது முதல் நசரேயர்களாக இருப்பார்கள். அந்த பிரதிஷ்டை சிம்சோனுக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் முதலே சொல்றார். கடைசியிலே சிம்சோன் வளருகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தன் தாய்க்கு கர்த்தர் சொன்ன அந்த பிரதிஷ்டையிலிருந்து அவன் விலகுகிறான், பிரேத தண்டையிலே போகிறான். அவன் செத்த ஒரு சிங்கத்தின் உடலில் இருந்து தேன்கூட்டை எடுத்து புசிக்கிறான். இப்படி அவனுடைய வாழ்க்கை பிரதிஷ்டை நிலையிலிருந்து தள்ளப்படுகிறது, வெளியில போறான், துணிகரமாய் போறான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாய் அவனுடைய பிரதிஷ்டைகளை உடைச்சிட்டே வரான். அவன் ஒரு யூத பெண்ணை திருமணம் செய்யாமல் ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்யறான். இப்படி பல காரியங்கள் எல்லாம் தவறா போயிட்டே இருக்குது. கடைசியிலே தெளிலாது என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணிடத்தில் சிநேகமா இருக்கிறான். அந்த பெண் மூலமாக பெலிஸ்திய அதிபதிகள் இவனுடைய பலத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வராங்க. ரகசியத்தை வெளியே சொல்லிவிடுகிறான். தன் தலைமயிரிலே அவனுடைய பிரதிஷ்டை இருக்கிறது, அது சிரைக்கப்பட்டால் பலம் நீங்கும் சொல்றான். அப்பொழுது அவள் தன் வழியில் அவனை கிடத்தி அவனுடைய 7 சடைகளையும் சிறைப்பித்து விடுகிறாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கி விடுகிறது. அவனுக்கு தலைமுடி எடுத்ததே அவனுக்கு தெரியல, பலன் நீங்கிறது எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் தன் தலையை சிறைக்கப்படுகிறத கூட உணராம தூங்குறான்னா அவனுடைய நிலைமை எவ்வளவு தூரம் நிர்விசாரத்தில் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நிர்விசாரம். அப்போ அந்த நிர்விசாரம் ஒரு நாள் வந்தது கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் நிர்விசாரத்திலே வந்து கடைசியிலே பிரதிஷ்டையை இழக்கும் பொழுது தேவ பலத்தை இழக்கிறான். தேவ பலத்தை இழக்கும் பொழுது தேவ பலத்தை கொடுத்த கர்த்தரையே தன் வாழ்க்கையிலே இழக்கிறான். ரொம்ப ஆபத்து. இந்த கடைசி கால லவோதிக்கேயா சபையிலே இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்பதை சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும், இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இப்படி இருப்பாங்க என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இது ஏன் இப்படி சுட்டி காட்டுறார்னா, இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்திலே நீங்கள் போய் இணைந்து விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ஆவியிலே நல்ல நிலையில் இருக்கிறவர்களோடையே நீங்க ஐக்கியமா இருக்கணும். நிர்விசாரத்தோடு பின்மாற்றத்தோடு இருக்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட்டீங்கன்னா உங்களையும் அதே நிர்விசாரமும் அதே பின்மாற்றமும் உங்கள் வாழ்க்கையையும் பிடித்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் படிப்படியாய் வீழ்ச்சி அடைந்தான். இந்த சபை பார்த்தீங்கன்னா பரிதபிக்கப்படத்தக்கவனா இருந்தான்னு போட்டிருக்கு. 2வது தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம், செழிப்பே போயிடுச்சு, ஆவிக்குரிய செழிப்பு போயிடுச்சு.
மூணாவது குருடன் ஆயிடுச்சு. சிம்சோனுக்கு என்ன ஆச்சு? அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள், அவனை குருடாக்கிட்டாங்க, தரிசனம் போயிடுச்சு, அவனுடைய வாழ்க்கையிலே நிர்வாணியாகிறான், தேவன் கொடுத்த மகிமை போயிடுச்சு. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நீங்கள் உணர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு எழுப்புதலை தந்தார். ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டது. எதையெல்லாம் நீங்கள் விரும்பிட்டு இருந்தீங்களோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அதை வெறுக்கத்தக்க இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். எதையெல்லாம் நீங்கள் வெறுத்தீர்களோ அதை நேசிக்கும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்குள் ஏற்படுத்தினார். இதுதான் உங்கள் உண்மையான ரட்சிப்பு. அப்படிதான் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த நிலையை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவர் ஒரு பாதையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா அதை நம்ம லைஃப்ல நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லெவல்ல இருந்து நம்ம இறங்கக்கூடாது, மெயின்டைன் ஆகணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய தரிசனம், அந்த ஆவிக்குரிய காரியம், அந்த பாரம், அதில் நீங்க மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த உங்களை வைத்த ஸ்தானத்திலிருந்து அதே நிலையில் இருக்கிறீங்களா? அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை அறியாமலே உங்கள் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த லவோதிக்கிய சபை தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குச்சு, அது அதுக்கு தெரியல. அவங்க பழசையே பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஐஸ்வர்யம் எப்பவோ போய் அவங்க தரித்திரம் ஆயிட்டு அவங்களுக்கு தெரியல. அதாவது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய மேன்மை, ஆசீர்வாதங்களை எப்போ போய் அவங்க தரித்திரமாக்கப்பட்டது அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு ஆரம்பத்தில் பார்வை இருந்துச்சு, ஆனால் இப்போ குருடாயிட்டாங்க. குருடானது அவங்களுக்கே தெரியல. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்ல விதமான தேவ மகிமை இருந்துச்சு, அந்த மகிமை விட்டு அவங்களை விட்டு விலகி போய் தாங்கள் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியல. புரியுதா? இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நிலை என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் கொடுத்த அத்தனை காரியங்களையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் இறங்குகிறது உங்களை அறியாமலே நீங்கள் இறங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் உங்களுடைய ஆண்டவரை நேசிக்கிற இருதயம், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குதா? ஆரம்பத்தில் ஆண்டவரை நேசித்து நீங்களாகவே முன்வந்த ஆண்டவருடைய காரியத்தில் முன்னால நின்னீங்களே, அது இன்றைக்கு அந்த நேசம், ஆண்டவரை தேடுகிற அந்த வாஞ்சை, அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் ஜெபத்தின் மேல் உங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கிறதா என்பதை நீங்க பார்க்கணும். ஆரம்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருந்த வேத வசனத்தின் மேல் இருந்த தாகம் இன்றைக்கும் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பழசையே பேசிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த முழு செய்தியை பார்க்கும்போது இந்த லவோதிக்கேய சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். குறைவுள்ளதா இருந்தாலும் சரி, நேசிக்கிறார். 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இன்னைக்கு நாம் தியானிக்க போறதில்ல, பின்னால் தியானிக்க போறோம். பட் இன்னைக்கு ஜஸ்ட் அதை காட்டுறேன் பாருங்க. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புன்றார். நேசிக்கிறார், புரியுதா? நேசிக்கிறார். அதனால தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இறங்கி இருந்தாலும் உணர்வில்லாத நிலைமைக்குள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் இறங்கினதே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்குன்னு அவர் பிரயாசப்படுகிறார். இதுதான் உண்மை. லவோதிக்கேய சபையில கர்த்தர் நேசிக்க காரணம் என்னன்னா, நிச்சயம் சொல்றேன், இது கடைசி சபையின் காலம். ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த சபையில கர்த்தர் கடைசியில் கொண்டு வந்து அவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. இன்னைக்கும் சொல்லுகிறேன்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆதி நிலைமையில இருந்து இறங்கி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை திரும்ப கொண்டு வர நினைக்கிறார். இனி நான் மறுபடியும் புதுப்பிக்கப்படவே முடியாது என்ற நிலைமைக்குள் நீங்க நினைக்காதீங்க, வந்துருவேன் நினைக்காதீங்க. அப்படி அல்ல. நீங்கள் புதுப்பிக்கப்பட முடியும், நீங்கள் பலப்படுத்தப்பட முடியும், நீங்கள் மறுபடியும் பார்வை அடைய முடியும். இந்த விஷன் பார்வை போயிடுச்சு, ஆனால் இவங்க அதை உணராம இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் பார்வை அடைய முடியும். சரிங்களா? இது எப்படின்றதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நம்முடைய குறைவை மட்டும் நம்ம உணர்ந்துட்டாலே போதும். அந்த குறைவுகளை குறித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது அதில் நம்ம தெளிவடைஞ்சிடணும். எப்படி கர்த்தர் நம்முடைய குறைவுகளை உணர்த்துகிறார்? நம்முடைய குறைவுகள் நம்ம உணர்ந்துட்டே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத முதல்ல நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைவுகளை நீங்கள் உணரணும். உணராமல் போகிறதுக்கு என்ன காரணம், அதை உணர்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயத்தை நமக்கு தோல்வி வராதபடி பார்த்துக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 19வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், மறுபடியும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சாட்சி வசனங்கள் சத்தியம், அது பேதையை ஞானியாக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நியாயங்கள் செம்மையானது. வேத வசனங்கள் உங்கள் இருதயத்தையே சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. புரியுதா? அது இருதயங்களை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. உங்களுடைய பார்வையை பிரைட்டா வைக்கும். ஆவிக்குரிய பார்வை, ஆண்டவருக்கென்று நீங்கள் எதை செய்யணுன்ற ஒரு தெளிவை உங்களுக்கு கிளியரா கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும் பொழுது அது தூய்மையானது, பரிசுத்தமானது. நம்முடைய கண்களை பரிசுத்தமாக்கும், தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அதுதான் நீதி. கர்த்தருடைய நியாயங்கள் இதெல்லாமே வேத வசனத்தை பற்றி தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டே வர்றாரு. அடுத்தது சொல்ல பாருங்க, அவைகள் அதாவது வேத வசனங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவ்வளவு சுவையானது, மதுரமானது. தேனை விட, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனை விட அதிக மதுரமானது தான் தேவனுடைய வார்த்தை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இந்த வேத வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது. அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வேத வசனங்கள் என்னை எச்சரிக்கிறது. அதை கை கொள்ளுகிறதுனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கை கொள்வதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதன் எச்சரிப்புகளை எல்லாம் நீங்கள் கவனிச்சீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உண்மையா சொல்றேன், எச்சரிப்பின் வசனங்களை வாசிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. என்னைக்குமே ஆசீர்வாதமான வேத பகுதியே நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை எச்சரிக்கிற வேத பகுதிகளை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அவைகள் நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை ஏற்படுத்தும். ஆவிக்குரியவர்களாய் உங்களை திசை திருப்பும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை மேலும் எழுப்பி கட்டும். புரிதலா? இதுதான் நமக்கு முக்கியம். நம்மை எச்சரிக்கிற வசனங்களை நம்ம நிறைய படிக்கணும். படிக்க படிக்க அது நம்ம எச்சரித்து நம்முடைய குறைவுகளை சரிப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வேத வசனத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படணும். நம்ம பெரும்பாலும் வேத வசனத்தின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். நான் சொல்றேன், வேத வசனங்களின் மூலமாய் நாம் எச்சரிக்கப்படணும். அதான் முக்கியம்.
வேத வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது நடந்துச்சுன்னா தானாக நடந்துடும். எச்சரிக்கப்பட்டு நம்ம சரிப்படுத்திட்டோம்னா வேத வசனங்களின் மூலமாய் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அதில் சந்தேகமே இல்லை. அதில் பார்க்கும் பொழுது அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு சொல்லிட்டு தான் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகம், நித்தியத்தை இழந்து போகிறது தான் ஒரு நபருடைய வாழ்க்கையில பெரும் பாதகமான காரியம். நித்தியத்தை இழந்து போகிறது. மறைவான குற்றங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். துணிகரமான பாவங்கள் நம்மை ஆண்டு கொள்ள ஒட்டாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்போதான் நம்ம பெரும் பாதகத்திற்கு நீங்களாகி நாம் காணப்படுவோம். அதுக்கு பிறகுதான் பாருங்க, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனத்தை நீங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில வருகிற சறுக்குதல்களை உடனுக்குடன் உங்களுக்கு சுட்டி காட்டிடும். கொஞ்சம் சறுக்குனா கூட உடனே வேதம் உங்களுக்கு சுட்டி காட்டிடும், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சறுக்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசுவார். இது ரொம்ப முக்கியம். வேத வசனங்களை நீங்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நிறுத்தக்கூடாது. படிக்க படிக்க தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆவிக்குரிய சறுக்குதல்கள் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். வேதத்தை அதிகமாக நேசிங்க, அதிகமாக வாசிங்க. குறிப்பாக உங்களை எச்சரிக்கிற வசனங்களை தேடி வாசிங்க. ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை மட்டுமல்ல, எச்சரிக்கும் வசனங்களை தேடி வாசிங்க. குறிப்பாய் புதிய ஏற்பாட்டை திரும்ப 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 படிங்க. இந்த வேத வசனங்கள் உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் சறுக்காதபடி, ஆவிக்குரிய நிலையிலிருந்து நீங்கள் இறங்காதபடி அது உங்களை ஒவ்வொரு நாளிலும் பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை காத்துக்கொள்வார். வழுவாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். சரி, இப்போ இந்த இடத்துல வசனங்கள் தான் நாம வேத வசன ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்ம சறுக்கி விடாதபடி நம்மை காப்பாற்றுகிறது. கொஞ்சம் சறுக்குனாலும் அது நமக்கு தெளிவாய் நமக்கு காட்டி கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு எச்சரிப்பாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபை அது ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் தான் சறுக்கினதை உணராமல் போனது மட்டுமல்ல, அது வீம்பு பேசிச்சு. நான் ஐஸ்வர்ய சம்படனாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு பேசிச்சு. இது செகண்ட் லெவல் வீழ்ச்சி. வீழ்ச்சியில ரெண்டாவது பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தன்னுடைய சறுக்குதலை உணராமல் இருப்பது. ரெண்டாவது, சறுக்கி போனாலும் அந்த இடத்திலிருந்து வேற காரியத்தை சறுக்காமல் இருக்கிறதை குறித்து தான் ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி, பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பேசுறது. இது ரொம்ப 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 டேஞ்சர். தன் குறைவை உணர்ந்து சரிப்படுத்துற நிலைமை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, குறைவோடு கூட இருந்துட்டே குறைவை இல்லாதது போல நம்ம நடந்து கொள்ள காட்டிக்கொள்ளக்கூடாது. குறைவே இல்லாதது போல நடந்து கொள்ளவோ காட்டிக்கொள்ளவோ கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த சபை, இந்த லவோதிக்கேய சபை அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை குறித்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எச்சரிப்பாக, எப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி மாறினான் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். இதில் நான் ஃபுல்லாக பேச முடியாது, கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், அப்புறம் மீதியானதை பார்ப்போம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து
அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற பொழுது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியால். இவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தவன். அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிற பாருங்க, 4-5. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியாவின் செய்கைகளின்படியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, யாரு? இந்த உசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இவன் கர்த்தரை உண்மையா தேடினான். அந்த நாட்களிலே நல்ல ஒரு தீர்க்கதரிசி சகரியா இருந்திருக்கிறார். இந்த சகரியாவின் நாட்களிலே இவன் கர்த்தரை தேடுகிறதிலே அவன் புத்திமானாக இருந்த சகரியாவின் ஆலோசனைகளை கேட்டு இவன் நல்ல விதத்தில் கர்த்தரை தேடி இருக்கிறான். இவன் ஒரு பக்கம் ராஜாவா இருந்தாலும் இவன் தன்னுடைய சுய புத்தியிலே அவன் ஆட்சி செய்யலை. ஒரு தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்திருக்கிறார், சகரியா. இந்த நல்ல தீர்க்கதரிசியை தன் பக்கத்தில் வச்சுட்டு அவனுடைய ஆலோசனைகளை கேட்டு கேட்டு இவன் கர்த்தரை தேடி இருக்கிறான். எப்படி கர்த்தரை தேடணும், எப்படி கர்த்தருக்காக வாழணும், எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும், தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தைகளின்படியே அவன் கவனமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உசியாவுக்கு இருந்தது. இப்படித்தான் உசியாவுடைய ஆரம்பம், அருமையான ஆரம்பம். ஆண்டவரை தேடினான். மற்ற எல்லாரை விட இவன் அதிகமான வருஷங்கள் அவன் யூதாவிலே அரசாட்சி செய்தான். சாலமோன் 40 வருஷம், சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், இவரை 40 வருஷம் தான் அரசாண்டாங்க. ஆனால் இந்த உசியா 52 வருஷங்கள் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 52 வருஷங்கள். தாவீதை விட அதிகமாய் அரசாட்சியில் உட்கார்ந்திருந்த மனுஷன். 16 வயசுல ஒரு இளம் வயது, அந்த நேரத்தில் அவன் ராஜாவாக்கப்பட்ட பொழுது அந்த ஒரு இளம் வயதுக்குரிய காரியம் அவனுக்குரிய வாழ்க்கையில் இல்லை. அவன் தவறான முடிவுகளை எடுக்கிற அந்த 16 வயசுலேயே அவன் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்து கர்த்தரை தேடி இருந்திருக்கிறான். இதனாலே கர்த்தர் அவனுக்கு நீடிய அரசாட்சியை கொடுக்கிறார். 52 வருஷம் அரசாட்சி செய்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இவன் மேல 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 போறான். கர்த்தர் அவனை உயர்த்திட்டே போறார். நீங்க அதுக்கு பிறகு வருகிற வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்ப டைம் இல்லை, படிச்சீங்கன்னா தெரியும். அவனை கர்த்தர் உயர்த்திட்டே போறார். கடைசியில ஒரு கட்டத்தில் பாருங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் வரும். அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். தன்னுடைய வீழ்ச்சி எங்க வருதுன்னு அவனுக்கு தெரியாம போகுது. அங்கதான் பாருங்க, 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ அவன் பலப்பட்டுட்டான். நல்லா பலப்பட்டு ராஜ்யம் ஸ்திரமா இருக்குது, நல்லா போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டிமை ஆயிடுச்சு. சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குவாங்க. கொஞ்சம் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டால், கொஞ்சம் அவங்கள பயன்படுத்தி விட்டால், கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சில மேன்மைகளை கொடுத்துட்டார்னா மனம் மேட்டிமை அடைஞ்சிடும். இது ரொம்ப டேஞ்சர். இந்த மன மேட்டிமைங்கிறது ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த மனமேட்டிமைங்கிறது ஸ்லோ பாய்சனிங் மாதிரி. அது மற்ற காரியங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். வேற ஏதோ ஒரு பாவம் இருந்தால் அன்னைக்கே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த மனமேட்டிமைங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இப்போ தாவீது பாருங்க, பத்சேபா இடத்துல பாவம் செஞ்சான், பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. பாவம் செஞ்சான், அவ்வளோதான், துண்டா அந்த நேரத்தில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மனமேட்டிமை அடையிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது வெளியில் தெரியாது, மனதில் உள்ளுக்குள்ள அது மேட்டிமை அடையும். நான் யார் தெரியுமா? உள்ளுக்குள்ள அது மேட்டிமை அடையும். உள்ளுக்குள்ளே அவனை அப்படியே பெரிய ஆளாக காட்டிகிட்டே போகும். அப்படி அது காட்டிக்கொண்டே போக 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 வெளியில் அது ஒன்றுமே தெரியாது, அப்படியே ஸ்லோ பாய்சன் ஆகிட்டே இருக்கும்.
கடைசியிலே ஒரு நாள் அது அவனை வீழ்த்தும் போதுதான் அவன் மேட்டுமை அடைந்ததே அவனுக்கு புரிய வரும். அப்போ காலம் கடந்துடும். இவன் பலப்பட்ட போது மனமேட்டுமை அடைஞ்சு, எதுவரைக்கும் மேட்டுமை அடைஞ்சானா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், அதாவது அதனுடைய பாதிப்பு அவனுக்கு வர்ற வரைக்கும் அவன் மனமேட்டுமை அடைந்திருக்கிறான். தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு காலத்திலே தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை கேட்டு அவன் கர்த்தரை தேடினான். இப்ப மனமேட்டிமை அடைஞ்ச உடனே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்றதை கேட்கறத நிறுத்தி இருப்பான். சகரியா தீர்க்கதரிசியின் வார்த்தை தொடர்ந்து கேட்டு அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டுட்டே நடந்திருந்தான்னா, அவன் மனமேட்டிமை அடையும் பொழுது தீர்க்கதரிசி உடனே எச்சரிப்பார், வேண்டாம் உசியா இது தப்புன்னு சொல்லியிருப்பார். அவன் நிறுத்தி இருக்கலாம், காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்க நிறுத்திட்டான். இப்பொழுது அவன் மனமேட்டிமை அடைஞ்சிட்டான். அதனால தீர்க்கதரிசி, நமக்கு யார் புத்தி சொல்றது? நான் எவ்வளோ பெரிய ராஜா, எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணுறேன், எனக்கு தெரியாததா? ஒரு தீர்க்கதரிசி வந்து எனக்கு புத்தி சொல்றதா? அந்த மனமேட்டிமை அடைந்து விடுகிறான். அந்த மனமேட்டிமை அடைந்த போது அவன் யாருடைய பேச்சையும் கேட்க மறுக்கிறான். எத்தனையோ தேவ பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆரம்பத்தில் எவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க, வேதத்தை கருத்தோடு வாசிப்பாங்க, சந்தோஷமாய் வசனத்தை கேட்பாங்க, சபையில் உட்கார்ந்து கருத்தோடு மெசேஜ் கேட்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, பயத்தோடு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு காரியம் வந்த பிறகு, கொஞ்சம் பலப்பட்ட பின்பு, அதன் பிறகு அவங்க வசனத்தை கேட்குற தோரணையே வேற மாதிரி இருக்கும். அவங்க வேதத்திற்கு வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அவங்களோட தோரணையே, உட்காந்து கேட்குற தோரணையே வேற மாதிரி இருக்கும். ஒரு தேவ பயம் இருக்காது, ஏற்றுக்கொள்ள இருக்காது, அந்த வசனம் உள்ளே போகாது. அவங்க அந்த வசனத்துக்கு மேற்பட்டவர்களாக நினைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாததான நிலைமையில் இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் வசனத்துக்கு முன்பாய் நடுங்கி கொண்டிருக்க வேண்டும். எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, சத்தியம் போதிக்கப்படும் பொழுது தேவ பயத்தோடு அதை கேட்கிற ஒரு உணர்வு இருக்கணும். இந்த உசியாவுக்கு ஆரம்பத்திலே சகரியாவின் வார்த்தை பயபக்தியோடு கேட்டிருப்பான். ஆனால் நாளடைவில் இவன் பெரிய ஆளு நினைச்சிட்டான். அதுக்கு பிறகு சகரியா சொன்னதெல்லாம் இவன் காதில் விடுகல. நீ என்ன எனக்கு சொல்றது என்ற நிலைமையில் அவன் தனக்குத்தானே அவன் சுயமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ள போறான். போய் தூபபீடம் இருக்கிறது, அந்த தூப கலசத்திலே அக்கினியை போட்டு ஆண்டவருக்கு போய் தூபம் காட்ட போயிட்டான். அப்படி போகும் பொழுது அவன் மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். 17ஆம் வசனம் சொல்லுது, ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களுக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது உம் தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. அவன் தன்னுடைய குறைவை உணரல. அவன் பெரிய ஆளு நினைச்சு தூபம் காட்ட துணியலாம். துணியும் பொழுது ஆசாரியர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. 80 பேர் கூடி வந்து, நீ செய்யறது சரி கிடையாது, ஆரோனின் சந்ததியார் தான் செய்யணும், இது நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி சொல்லுகிற உணர்த்துகிற அந்த ஆசாரியர்களை பார்த்து எதிர்த்து பேசுறான். நீங்க யார் எனக்கு புத்தி சொல்றதுன்னு சொல்லி நிற்கிறான். சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. ஆண்டவர் அடிச்சார். குஷ்டரோகம் தோன்றியது. அந்த நிலைமையில தான் அவன் பயந்து போயிட்டான். ஆலயத்தை விட்டு
ஆசாரியர்கள் சொல்லும்போது கேட்கல. கடைசியில் குஷ்டரோகம் வந்த உடனே இவனே ஓட ஆரம்பிக்கிறான், வெளியே ஆலயத்தை விட்டு ஓடுறான். அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? குஷ்டரோகம் பரவியது. தேவாலயத்தை விட்டு ஃபர்ஸ்ட் விலக்கப்பட்டான். அடுத்தது அரண்மனையை விட்டு விலக்கப்பட்டான். அவன் தனித்த வீட்டிலே குடியிருக்கிறான். தனித்த வீட்டிலே குடியிருந்து அவன் மரணம் அடைய மட்டும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான், குணமாக்கப்படலை. அவனை ராஜாக்களுடைய கல்லறையிலே வைக்கவும் மறுத்து விட்டார்கள். நல்லா கவனிக்கணும், அவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்குதல் வரும்பொழுது உணரணும். பெருமை அடையக்கூடாது. தேவ பயம் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கணும். வேத வசனத்திற்கு நடுங்க வேண்டும். வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது நடுங்கணும். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். வேத புத்தகத்திற்கு நீங்க நடுங்கணும். வேத வசனங்களுக்கு நடுங்கணும். அதை அசட்டை பண்ணும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சறுக்குதல் வரும். 19ஆம் சங்கீதத்தில் வேதம் நம்ம எச்சரிக்குதுன்னு சொல்லுது. அந்த எச்சரிப்பின் வசனங்களுக்கு நம்ம அசட்டை பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையிலே வீழ்ச்சி வருகிறது. இந்த உசியா ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கும் போது அதை அசட்டை பண்ணி எதிர்த்து நின்றதுனால தான் கடைசியில் அவன் மொத்தத்திலே தெய்வ சமூகத்தை விட்டு, ராஜ்ய பாரத்தை விட்டு எல்லாத்தையும் தள்ளப்பட்டுட்டான். ரொம்ப கவனத்தோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஒரு சின்ன சறுக்குதல் வரும் பொழுதும் ஜாக்கிரதையோடு இருந்த மனம் திரும்புங்கள். தேவ பயத்தோடு வாழ பழகுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு முன்பாய் சரியானதா இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானதா இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மளை அவரோடு கூட நேரடியாய் தொடர்பில் இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தில் நம்மளை வச்சிருக்கார். அங்கிருந்து சறுக்கிடாதீங்க. ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவத்தில் இருக்கிற நீங்கள் அதில் சறுக்கிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடக்கூடாது. இறங்கிடாதீங்க. உங்களை ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். லவோதிக்கேயா சபை தன்னுடைய மேன்மைகளை இழந்தும் அதை உணராமல் இருந்தது. அதைத்தான் அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சபைக்கு எப்படி கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கர்த்தர் அவங்களை தூக்கி எடுக்கிறார், என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. லவோதிக்கேயா சபை, அந்த சபையிலே அவர்களுக்கு இருந்த மேன்மைகளில் இருந்து அவர்களை கர்த்தர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். பின்பு அவர்கள் தரித்திரமாய் மாறினாலும் கூட தாங்கள் ஒரு ஐஸ்வர்யவான் என்றே சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்திலே நல்ல தரிசனம் உள்ள சபையா வச்சிருந்தீங்க. அவர்கள் பார்வை இழந்தாங்க, குருடராய் போனார்கள். ஆனாலும் தாங்கள் குருடராய் போனதை உணராமல் போனார்கள். தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு சின்ன சறுக்குதல் கூட எங்களுக்கு தெரிய வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தோடு, தேவ பயத்தோடு நாங்கள் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை விட்டு சறுக்காமல் எங்களை காத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று, ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் எந்தெந்த காரியத்திலும் கவனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ பயத்தை